الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد وقال الله تعالى في محكمه تنزيل فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله எந்த ஒரு முன்னுதாரணமும் இல்லாமல் இந்த உலகத்தை படைச்சி பரிபாலனம் செய்யக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஸலவாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களுடைய தோழர்கள் மீதும் அன்னார்களுடைய குடும்பத்தார் மீதும் அன்னார்களுடைய பரிசுத்த மனைவிமார்களின் மீதும் மற்றும் அன்னாரை கியாமத் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா. இத்காஃபுடைய நியத்துடன் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா தருணங்களிலும் இரகசியத்திலும் பரஹசியத்திலும் ஊருள்ளுக்கும் ஊருக்கு வெளியவும் எல்லா நேரத்திலும் படைச்ச ரப்புடைய பயத்தை கொண்டு நடக்குமாறு வசியத்தினும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். அன்பான கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், உலகத்தில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் படைச்ச ரப்பு மட்டும்தான் இருக்கிறான், அவன் மட்டும்தான் ஒரே ஒரு இறைவன் என்றதை ஏற்றுக்கொண்டு அவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பா அந்த கண்ணியமான சகோதர பெரியார்களே, படைச்ச ரப்பு தான் முழு உலகத்தையும் படைத்தவன், அவன் தான் வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், ஒவ்வொரு படைப்புகளுக்கும் சொந்தக்காரன் அவன் மட்டும்தான் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறான், இந்த வானத்தை படைச்சது நான் தாண்டும் சொல்கிறான், இந்த வானத்தை 7 நாளில் படைச்சதும் நான் தாண்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த வானத்தை தட்டு தட்டாக ஒவ்வொரு வானத்தையும் தட்டு தட்டாக படைச்சி வச்சிக்கிறேன்னு சொல்கிறான். அன்பான கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் முழு உலகத்தில் இருக்கிற படைப்புகளையும் சொல்லி கொண்டிருக்கிறான், இது ஏண்ட படைப்பு உண்டு. வானத்தில் சொல்கிறான், இந்த வானத்தை நீங்கள் பார்க்கலையா, இந்த வானத்தில் ஏதாவது பிழைகள் இருக்குதா, ஓட்டைகள் வளைவுகள் இருக்குதா, இல்லாட்டி இந்த வானத்தில் இப்படி இல்லாமல் வேறொரு முறையில் படைக்கிச்சு ஏதாவது உங்கள்கிட்ட ஒப்பீனியன் ஒரு ஐடியா இருக்குதா? அன்பான கண்ணியமானவர்களே, படைச்ச ரப்பு கேட்குறான், இந்த வானத்தில் பிழை இருந்துச்சுன்னா தான் இதெல்லாம் வரும், ஏழும்டா பிழையை கண்டுபிடிங்க. அல்லாஹ் இன்னும் குர்ஆனில் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எப்படி இந்த வானத்தை பார்க்க சொல்கிறான், பிழை இருக்குதா இல்லையாண்டு. இன்னும் சொல்கிறான், ஃபர்ஜிஇல் பஸர் ஹல் தரா மின் ஃபுதூர், உங்களோட பார்வைகளை மீட்டி பாருங்கள், மீட்டி இந்த உங்களோட பார்வைகளை பார்த்துக்கோங்க, அப்பையும் ஏதாவது ஒரு பிழை இருக்குதா, அப்படி பிழை இருக்குதுன்னா சொல்லுங்கள். அன்பா அந்த கண்ணியமானவர்களே, படைச்ச ரப்பு எப்படி தெரியுமா எங்களுக்கு பதில் தாரான், உங்களோட பார்வை பலவீனமாகி உங்கள்கிட்ட திரும்பி வருமே ஒழிய படைச்ச ரப்பாகிய என்னுடைய படைப்பில் எந்த ஒரு பிழையும் இருக்காது. அன்பா அந்த கண்ணியமான சகோதர பெரியார்களே, இன்றைக்கு கேலக்ஸியை ஸ்கையை ஒவ்வொரு விதத்தில் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறான், ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த ரிசர்ச்சர்ஸ்
அந்த ரிசர்ச் பண்ணுற மக்கள், அதாவது லட்சக்கணக்கு செலவழித்து படித்து அவங்களோட ப்ரொஜெக்டை செய்கிற மக்கள் இல்லை. அது கோடிக்கணக்கு பில்லியன் கணக்கு செலவழித்து அவன் கேலக்ஸியை போய்ட்டு பார்த்துட்டு வரான். அன்பாதவர்களே, இவங்கள் ஒரு சிலர் சொல்கிறாங்க என்ன தெரியுமா, இன்றைக்கு வானம் என்று சொல்லி ஒன்று இல்லைன்றாங்க. உலகத்தில் வானம் என்று சொல்லி ஒன்று இல்லை. அதை அவங்களோட படிக்கிறவங்களே இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, இல்லை இப்படி ஒன்று இல்லைன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க உலகத்தில் வானம்னு சொல்லி ஒன்று இல்லை. ஏண்டா இந்த வானம் எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியா. ஒரு பொருள் என்று சொன்னால் அதில் ஆரம்பம் அதில் எண்டு வேணும், ஆரம்பம் இருக்கணும், அதில் முடிவு இருக்கணும். இது எந்த நாட்டிலேருந்து ஆரம்பிக்குது எந்த நாட்டில் முடியுதுன்னு யாருக்கும் தெரியா. அன்பா அந்த கண்ணியமானவர்களே, 2025 இருக்கிறோம், மிலேனியம் வேர்ல்டுன்னு சொல்லி டெக்னாலஜிக் டெவலப்மெண்ட் அவ்வளோக்கும் இருக்குது. எனக்கு என்னென்றாலும் எங்களோட ஃபோனில் சிங்கிள் டிப்பில் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஆனாலும் இன்னும் தெரியா இந்த வானம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கே போய்த்து முடியுதுன்னு. அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கு வானம்னு சொல்லி ஒன்று இல்லைன்றாங்க. அன்பா அந்த கண்ணியமான சகோதர பெரியார் இன்னும் சொல்கிறாங்க இது என்ன மெட்டீரியல்னு யாருக்கும் தெரியா. இந்த வானத்தை எடுத்து பார்த்தா இது எந்த மெட்டீரியலால் செய்யப்பட்டுச்சுன்னு யாருக்கும் தெரியா. அப்போ நாங்கள் பார்க்குறது என்ன, அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்னோ. அது வெறும் புகை மண்டலம் தான், அது ஸ்னோ மாதிரி தான் இருக்குது, அது வானம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களோட படித்த ரிசர்ச்சர்ஸ்மார் சமநிலை அவங்களே சொல்கிறாங்க இவங்களோட கருத்து பிழையானது, வானம்னு சொல்லி இருக்குது. அது மனிதண்ட சக்திக்கு அப்பால் பட்டது, படைச்ச ரப்பு சொல்லிட்டான். 7 வானத்தை படைச்சது நானேண்ணா, நீ எப்படி இல்லைண்டுவாய்? அதில் பிழை இருக்குதான்னு தான் பார்க்க சொன்னேன், வானம் இருக்குதா இல்லையான்னு பார்க்க சொல்லலை. அன்பா அந்த கண்ணியமான சகோதர பெரியார்களே, படைச்ச ரப்பு செல்றான் பிழை இருந்தால் நீங்கள் தேடி பாருங்க இருக்குதாண்டு. உங்களோட பார்வை பலவீனமாகி உங்கள்கிட்ட வறுமையுடைய நான் படைச்ச படைப்பில் எந்த ஒரு மாற்றம் பிழை இருக்காது. அன்பா அந்த கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த பூமியை படைச்சி வச்சுக்கிறான் எப்படி தெரியுமா, வல் அர்த பிசாதா, பரவலாக படைச்சி வச்சுக்கிறான் இந்த பூமியில். அன்பா அந்த கண்ணியமானவர்களே, உலமாக்கள் விளக்கம் எழுத போக்குள்ள செல்லுவாங்க எப்படி என்றா, இந்த வானம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் கானத்தா ரத்கம் ஃபஃபதக்னாஹுமா, இந்த வானமும் பூமியையும் அல்லாஹ் சேர்த்து ஒண்டா தான் படைச்சான். 2 மொட்டி தான் இருந்துச்சு, இந்த வானமும் பூமியும் சேர்ந்து ஒட்டி தான் இருந்துச்சு. எங்களுக்கு யோசிக்கலுமா அதை எங்களுக்கு என்ன சரி அதை பற்றி ஐடியாவில் இருக்குதா? அன்பா அந்த கண்ணியமானவர்களே, சயின்ஸில் ஒரு தியரி வரும், பிக் பேங் தியரின்னு சொல்லி. இந்த வானம் பூமி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது, ஏன் இவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டன்ஸ், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டால் யாருக்கும் சொல்லலாம், எக்ஸாக்டாக சொல்லலாம், குத்து மதிப்பாக இவ்வளோக்கு இருக்கலாம் என்று சொல்லலாம். இப்படி இருக்கலும், ஆனால் இதை விட மடங்கு மைல் கணக்கு தூரம், 10,000 மைல் கணக்கு தூரம்னு சொல்லுவான். இன்றைக்கு சரியாக வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் இருக்கிற டிஸ்டன்ஸ் யாருக்கும் சொல்லலாண்டா. கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட மக்கள்ண்டா அதை ரிசர்ச் பண்ணுறதுலே காலத்தை கொடுத்தவங்க தான் சொல்கிறாங்க எங்களுக்கு சொல்லலாம். அன்பாதவர்களே, படைச்ச ரப்பு சொல்கிறான் இந்த வானத்தையும் பூமியும் ஒன்றாத்தான் படைத்தான். எங்களோட கடல் மட்டம் இருக்குது தானே, இந்த கடல் மட்டத்தை பார்த்தேன்னா அப்படி இங்கேருந்து பார்த்தேன்னா பூமியோடு சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் நடக்கலுமா கடலில் காலை வச்சு நடந்தால் நாங்கள் உள்ளுக்கு தான் இறங்குவோம் தானே, அப்படி தானே, அதுதான் தியரி, அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும். தண்ணின்னு சொன்னால் உள்ளுக்கு இறங்கும். இதே மாதிரி தான் பூமியும் இருந்துச்சு. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்கிறான் வல் ஜிபால அவுதாதா, இந்த பூமியை மலைகளால் இழுத்து முளைக்காம்பாக நட்டி வச்சுக்கிறோம் நான் தான். இல்லாட்டி உங்களுக்கு நடக்கலாம், இல்லாட்டி உங்களோட வேலைகளை உங்களுக்கு செஞ்சு கொண்டு போவேலாம். அன்பா அந்த கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த மலைகளை நட்டுறதுக்கு பாவிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா, வல் ஜிபால அவுதாதா. அவுதாதுன்னு சொன்னால் வதித் அவுதாத், வதிதுன்னு சொன்னால் நாங்கள் கூடாரம் அடிக்கிறதுக்கு பாவிக்கிற ஆப் இருக்குது தானே, அந்த ஆப்புக்கு தான் செல்லுவாங்க அவுதாதுண்டு, வதித் அவுதாத். அன்பாந்தவர்களே, இந்த கூடாரம் அடிக்கிற இந்த ஆப்பை அல்லாஹ் பூமியை பாவிச்சுக்கிறான்னு சொன்னால் அதோட கன்செப்ட் எப்படின்னா, உலகத்தில் நாங்கள் பார்க்குற மலைகள் 300 அடியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது 900 அடி கீழே பள்ளத்தில் ஊடுருவி இருக்கும், இல்லாட்டி அது கலண்டு வந்துடும். அது மேற்புறம் எப்படி விளங்குதோ அதை விட டபுள் மடங்கு கீழே ஊடுருவி இருக்கும். அதுதான் அதில் வேற பிடிச்சி தாங்கி கொண்டு இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் இந்த மலைகளை வச்சு நான் உங்களுக்கு பூமியை செஞ்சு தந்திக்கிறேன். என்னத்துக்கு? இந்த வானத்தை பிரம்மாண்டமான முறையில் படைச்சி தந்தேன் என்னத்துக்கு? கடலை படைச்சி வச்சுக்கிறேன் என்னத்துக்கு? அன்பா அந்த கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு படைப்பையும் படைச்சி வச்சுக்கிறது என்னத்துக்கு? அல்லாஹ் குர்ஆனில் கேட்டுக்கொண்டிருக்கிறான், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக வேண்டி தான் படைச்சு கொண்டிருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் சூரியன் அதோட கடமையை செய்கிறதுக்கு படைச்ச ரப்பு கிட்ட கேட்டு அனுமதி பெற்று வருது. இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற சூரியனும் இப்படித்தான் வந்திருக்குது. அன்பாத கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், இந்த இரவாக வச்சா உங்களுக்கு யார் பகலை கொண்டாந்து தாரது? உங்களோட இந்த பகலை நான் பகலாக வச்சா இரவை யார் கொண்டாந்து தருவா? அன்பாத கண்ணியமானவர்களே, இரவையும் பகலையும் உண்டாக்குறது படைச்ச ரப்பு மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. இது யாராலையும் செய்ய இயலா. அன்பாத கண்ணியமானவர்களே, இப்படி எல்லாம் சொல்லிட்டு படைச்ச ரப்பு மனிதர்களாக எங்களையே பார்த்து சொல்கிறான், என்ன தெரியுமா? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய நாளில் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை நான் பூர்த்தி செஞ்சு தந்துட்டேன். நீங்கள் பின்பற்ற இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை நான் ஃபுல்லாக பூர்த்தியாக்கி தந்துட்டேன். மறுபடியும் படைச்ச ரப்பாகிய நான் கபூல் செய்கிறதா இருந்தா அது தீனுல் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான், வேறு எந்த ஒரு மார்க்கமும் கபூல் செய்யப்பட மாட்டாது. அன்பாத கண்ணியமானவர்களே, உங்களுக்கு மார்க்கமாக கபூல் செஞ்சு தந்தது இந்த குர்ஆன் மட்டும்தான். இந்த குர்ஆனை தவிர வேறு எதுவும் மார்க்கமாக நீங்கள் பின்பற்றிக்கொண்டு எனக்கிட்ட மட்டும் வந்துடவானம். அன்பாதவர்களே, எல்லாம் சொல்லிட்டு இந்த குர்ஆனில் செல்றான் அல்லாஹ். எத்தனை நபிமாரை செல்றான் எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள்னு சொல்லி எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் குர்ஆனில் செல்வது வெறும் 25 நபிமார்களை மட்டும்தான். அன்பாதவர்களே, உலமாக்கள் செல்கிறாங்க, 25 நபிமார்களை மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு வந்த மாதிரி பிரச்சனைகள் மனிதர்களாகிய எங்களுக்கு வரப்போகிறது இல்லை. எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்கு வந்த மாதிரி எங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அன்பாந்த கண்ணியமான சகோதர பெரியார்களே, அப்படி என்ன பிரச்சனைகள் வந்துச்சு அந்த நபிமார்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒவ்வொரு நபிமார்கள் எடுத்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையில் அவங்கள நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கடல் கரையில் நின்று கொண்டு ஒருத்தர் செல்கிறாரு. அந்த தூரத்தில் ஆள் கடலில் நடு கடலில் ஒரு மீன் இருக்குது. அந்த மீண்ட வயிற்றில் ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. அவரை காப்பாற்றணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? நம்புவோமா? நாங்கள் நம்புவோமா? நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அவர்கிட்ட கேட்போம், உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு அப்படி தெரியுமா? இருந்து நீங்களே போய்ட்டு காப்பாற்றுங்க. அன்பாது கண்ணியமானவர்களே, மனிதண்ட புத்திக்கு அப்பால் பட்ட விஷயம்தான் அது. ஆனால் அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த நபியை நான் பாதுகாத்தேன். எப்படி தெரியுமா? 3 இருள்களில் நான் பாதுகாத்தேன். 3 இருள்கள். எப்படி? இரவுடைய ஒரு இருள், ஆள் கடலுடைய ஒரு இருள், மீண்ட வயிற்றுள்ளி கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு இருள். இந்த 3 இருளையும் அவரை நாம் பாதுகாத்தோம். எப்படி பாதுகாத்தோம்? அன்பாந்த கண்ணியமானவர்களே, மனிதண்ட சிந்தனைக்கு அப்பால் பட்ட இடத்துல அவர் இருக்கிறாரு. அந்த இடத்துலையும் ஃபனாதாஹு ஃபி ظுலுமாதி, அந்த 3 இருள்களையும் அவர் கூப்பிட்டது என்னையத்தான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த இருட்டில் இருந்து கொண்டும், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நீ சுத்தமானவன், ஏண்ட பிழை நான் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், நீ சுத்தமானவன், ஓண்ட எந்த ஒரு பிழையும் இல்லை. அந்த தருணத்திலையும் அவர் என்னைய புகழ்ந்தார். அன்பாந்த கண்ணியமான உலமாக்கள் எழுதுகிறாங்க, கொலைச்ச மாவில் முடிபுழுந்த எப்படி லேசியாக எடுக்கலுமோ அதே மாதிரி அந்த நபியை அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அப்படியே எடுத்து வெளியே போடுறான். எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அன்பாந்த கண்ணியமானவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பார்த்தா எவ்வளோ நோயில் கஷ்டப்பட்டாங்க, பயங்கரமான நோய். அன்பாந்தவர்களே, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்கள் ரப்புக்கிட்ட துவா கேட்டு அவங்களோட நோயை குணப்படுத்திடுவானே. அன்பாந்தவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவ்வளோ காலம் ஆரோக்கியமாக அவன் தந்த நியாமத்தில் வாழ்ந்துட்டான், இப்போ மறுபடியும் எனக்கு ஆரோக்கியத்தான்னு கேட்க என் ரப்புக்கிட்ட கேட்க வெக்கமாக இருக்குது. அன்பாந்தவர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன தெரியுமா? இந்த நேரத்திலையும் ஏண்ட ரப் என்னைய கையுடல்லன்னு சொல்லி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே ரப்பை கூப்பிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி கொண்டிருக்கிறான், வ அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி. அன்பாது கண்ணியமானவர்களே, அய்யூப் அந்த நேரத்திலையும் அவர் என்னையத்தான் கூப்பிட்டார்.
அன்பாத கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நெருப்பில் போடுறாங்க. எப்படி நெருப்பு தெரியுமா? தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, எத்தனையோ நாளாக பெரிய பெரிய காட்டுக்கு போயிட்டு விறகு கட்டை எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த நெருப்பை மூட்டினாங்க. அந்த நெருப்பு கிட்டால அந்த நெருப்பை வர நிற்கிறாங்க. எப்படிப்பட்ட நெருப்பண்டா, அந்த நெருப்பு கிட்டால ஒரு பறவை கூட பறந்து போகாது, மிருகங்கள் கூட கிட்ட வராது. அந்த நெருப்புடைய ஜுவாலை அவ்வளோக்கு சரவுண்டுக்கு அடிக்கும். அதனால் யாரும் கிட்ட போக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டதுண்டு. எப்படி போட்டாங்க? கையும் காலம் கிட்ட இழுத்து கொண்டு போயிட்டு போட்டாங்களா? அன்பா அந்த கண்ணியமான அதுக்குன்னு ஒரு மெஷினை செஞ்சாங்க. அதில் அவங்கள கெட்டி விட்டாங்க. அதுலேருந்து இழுத்து விட்டேன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வீசி பட்டு கொண்டு போயிட்டு அந்த நெருப்பில் புழுவாங்க. அப்படி ஒரு மெஷினோடு கண்டுபிடிச்சாங்க. கிட்ட போயிட்டு போடல. அன்பாதவர்களே, முழு ஊரும் பார்க்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட பார்க்குறாங்க, இந்த நெருப்பிலேயே போட போகிறாங்க. முழு ஊரும் பார்க்குது. நெருப்பு கிட்டே போவேலா, விழுந்த என்ன நடக்கும்? அந்த நேரத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு ஏண்ட ரப்பு போதுமானவன், ஏண்ட அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அன்பாத கண்ணியமானவர்களே, ஏராளமான சம்பவங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தான் நிற்கிறான். மெயினாக ஸ்பெசிஃபிக்காக பிரச்சனையாக இந்த 25 நபிமார்களை மட்டும் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. நாங்கள் யாரும் மீண்ட பௌத்துலுக்கு போய் மாட்டிப்பட போகிறது இல்லை. அன்பாத கண்ணியமான சகோதர பெரியார்களே, சொல்ல வர விஷயம் என்னென்னா, எங்களோட பிரச்சனையை அன்றாடம் நடக்கிற எங்களோட முஸ்லீம்களாகி எங்களுக்கு வர பிரச்சனை இருக்குது தானே, அந்த பிரச்சனையை மார்க்கம் சொல்லுது நீ எப்படி ஃபேஸ் பண்ணணும். அது எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழிலையா, குடும்பத்திலையா, மனைவி ரீதியாவா, பிள்ளைகள் ரீதியாவா, எடுவிகேட் ரீதியாவா, இல்லாட்டி தொழில் ரீதியாவா, சல்லி பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, உலகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, நோய்களால் பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் படைச்ச ரப்பு சொல்றான், நீ எனக்கிட்ட வா. அந்த பிரச்சனையை தந்தது உனக்கு நான் தானே. உலகத்தில் யாரும் அதை செய்ய போகிறது இல்லை. உன்னோட மனத்துக்கு கஷ்டமாக இருக்குதா? உன்னோட மனசு கஷ்டப்படுதா? உன்னோட மனசுக்கு சொந்தக்காரன்னா, என்னைய சொந்தக்காரனாக்கினா உன்னோட மனசு கஷ்டப்படாது. எனக்கிட்ட வாங்க பிரச்சனை. அன்பா அந்த கண்ணியமானவர்கள், இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற பதில் என்னண்டா, அதுலேயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? களிமா சொன்ன மக்களும் சேர்ந்து சொல்கிறாங்க என்னண்டா, எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வருது, எல்லா முசீபத்தும் எனக்கு தான் வருது, எல்லாம் கவலை கஷ்டம் எனக்கு தான் வருது, உலகத்தில் வாழ்கிறதை விட மௌத்தாகிறது நல்லமே என்று எங்கட களிமா சொன்ன முஸ்லீம்களும் சொல்கிறது தான் ஆச்சரியமாயி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். ஒரு முஃமின்ட விஷயமிக்கு தானே அமேஸ்மெண்ட்டாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு முஃமின் அவரை பற்றி நினைக்க போல ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆச்சரியம்? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். அவருக்கு எது நடந்தாலும் அவருக்கு நலவு தான் நடக்க போகுது. எது நடந்தாலுமா? எது நடந்தாலும் நலவு தான் நடக்க போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் அசாபஹு, அவருக்கு ஏதாவது ஒரு அஸ்ஸர்ரா சந்தோஷமான விஷயங்கள் ஏற்பட்டா அவர் உடனே ரப்புக்கு ஷுக்ர் செய்கிறாரு, யா அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை தந்த உனக்கே எல்லா புகழும். அது ஃபக்கான கைரல் லஹு, அது அவருக்கு நலவாகவே அமையுது. அதே மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு முசீபத், ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுன்னு சொன்னால் அதுக்காக வேண்டிய ரப்புக்கிட்ட உதவி தேடுறாரு. அதில் அவர் பொறுமையாகிறாரு. அவர் பொறுமையாகிறாராண்டா அதுலேயும் அவருக்கு பெரிய ஒரு வெற்றி தான் கிடைக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பாந்த கண்ணியமானவர்களே, முதல்ல பிரச்சனைன்னு வரக்கூடிய நேரத்தில் நான் என்ன செய்யணும்? ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் எனக்கு என்ன சொல்லி தருது? முழு உலகத்தை படைச்ச ரப்பு அவனைத்தான் நான் வணங்குறேன். அவன் எனக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? நான் என்னமாய் நடக்கணும்? எல்லாரும் மாதிரி எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் இப்படி, எனக்கு தான் அப்படின்னு சொல்லி மனசை புலம்பிக் கொண்டு ஒவ்வொரு அமலையும் வீணாக்கி கொண்டு ஒரு மூளையை பிடிச்சிக்கிறேனா? இல்லாட்டி நான் ஏண்ட ரப் எனக்கு உதவி செய்வான், ஏண்ட ரப் என்னைய கைவிட மாட்டாண்டு ஏண்ட ரப்பின் மீது உறுதியாகிறேனா என்றது தான் இன்னைக்கு விஷயம். அன்பாந்த கண்ணியமானவர்களே, ரப்பை ஏற்றுக்கொண்ட அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருந்தாலும் சரி, மௌத்தாகி தான் ஆகணும். உயிர் பெய்த்து தான் ஆகும், உயிர் பறிக்கப்பட்டு தான் ஆகும். அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் சொல்கிறான்,
இந்த உலகத்தில் நீங்கள் அனுப்பப்பட்டதே மௌத்தாக்கத்தான். உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சது நான் உங்களைய சோதிக்க. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல் செய்கிறா அதுக்காக வேண்டி தான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சிக்கிறோம். உங்களைய நான் சோதிச்சு தான் ஆகுவேன். ஒரு சில விஷயங்களை நான் கட்டாயம் சோதிப்பேன். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. உங்களுக்கு பசியால் சோதிப்போம், உங்களுக்கு பசி பட்டினியால் நாங்கள் உங்களைய சோதிப்போம். நாங்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டோம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னால், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கொரோனாண்ட பீரியடில் சல்லி இருந்துச்சு, சாப்பாடு இல்லை. எவ்வளோ சல்லி, எவ்வளோ காசு தந்தாலும் சரி எனக்கு 1 கிலோ அரிசி தாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் சென்னோம் தான், சொல்கிறத கேட்டோம் தான். அன்பா அந்த கண்ணியமான சகோதர பெரியார்களே, பசியால் சோதிப்பேன்னு ரப்பு சொல்கிறான். அதே மாதிரி உங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்தும் சோதிப்போம். உங்களுக்கு உங்களோட சம்பாத்தியத்தை நாங்கள் அதிகப்படுத்தவங்களே நாங்கள் சோதிப்போம். அதே மாதிரி அதே சொத்து செல்வங்களை குறைச்சி சோதிப்போம். நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட உயிர்களை கைப்பற்றியும் நாங்கள் உங்களைய சோதிப்போம். வனகுஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், ஆன்மாக்களை கைப்பற்றி நாங்கள் உங்களைய சோதிப்போம். அன்பா அந்த கண்ணியமானவர்களே, இந்த எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் படைச்ச ரப்பு எனக்கிட்ட பார்க்குறது என்ன தெரியுமா? இவன் என்ன செய்கிறான், இவன் ரப்பாகிய நான் ஈக்கின்ற எனக்கிட்ட வாரானா, இல்லாட்டி இவர்கிட்ட கண்ணு முன்னுக்கு விளங்குற எல்லாத்தையும் பார்த்து ஓடுறாரா? அன்பா அந்த கண்ணியமானவர்களே, பிரச்சனையுடைய நேரத்தில் பொறுமையாளிகளுக்கு என்ன தெரியுமா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்? என்ன தெரியுமா சொல்கிறான்? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யார் பொறுமையாகிறீங்களோ அவங்களோட நான் இருக்கிறேன் ரப்பு சொல்கிறான். அன்பா அந்த கண்ணியமானவர்களே, பிரச்சனை வருதுண்டா அது ஒரு பெரிய ஒரு நியாமத். அது நியாமத்தாக மாற்ற தெரிஞ்ச நான் தான் யோசிக்கணும், இப்படி இந்த மார்க்கம் எனக்கு இந்த நிலைமையில் என்ன சொல்லுது. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன்னா என் மார்க்கம் எனக்கு என்ன சொல்லுது. இப்போ இந்த நிலைமையில் பிஸ்னஸ் எல்லாம் லொஸ்ஸாக ஆகிட்டு, எல்லாம் லொஸ்டாக போயிட்டுடு, எனக்கு என்ன சொல்லுது என் மார்க்கம்? மனைவி சரியான மாதிரி அடம் பிடிக்கிறா, சொன்ன பேச்சு கேட்குறா, இல்லை பிரச்சனை பண்ணுறா, மார்க்கம் எனக்கு எப்படி அணுக செல்லுது? இல்லாட்டி பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்குது இல்லை, எந்த மாதிரி நடந்து கொள்றதுனா அவரை வீட்டுக்கு வராத, இது ஏண்ட வீடு நான் கட்டினது, இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, அவனை வெளியே போட்டுறதா புள்ளைய? இல்லாட்டி மார்க்கம் எனக்கு ஏதாவது ஒரு முறை சொல்லுதா? இதை தேடி படித்து அணுகு முறையில் மார்க்கம் சொன்ன பிரகாரம் அணுகிறதுல தான் வெற்றி இருக்கு. அன்பான கண்ணியமானவர்களே, சோதனை வாரது, பிரச்சனை வாரது இது முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி குறிப்பானதல்ல, பொதுவான முழு மனித சமுதாயத்துக்கும் வாரது தான். ஒரு பிரச்சனை, கவலை, கஷ்டம், சஞ்சலம், துக்கம், சந்தோஷம். அன்பாந்தவர்களே, முஸ்லீம்கள் குறிப்பாகிற விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது தான். ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் எப்பயுமே யோசிக்க மாட்டார் சூசைடை பார்த்து. இதுக்கு மிச்சம் வாழையிலா உசுரை தியாகம் செஞ்சால் தான் சரின்னு சொல்லி மௌத்தா போகிறதுக்கு தானே, இது சொல்யூஷனே கிடைக்காது. அன்றைக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சரியான ஸ்ட்ரெஸ், சரியான பிரச்சனை ஆகியா சார், கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டேன், அதை எனக்கு இழுத்து கொள்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லாமல் போயிட்டுட்டு, இல்லாட்டி நான் இவ்வளோக்கு ஜனாசான்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், என்ன தெரியுமா, அப்படி மட்டும் செஞ்சேன்னு சொன்னால் உலகத்தில் பெரிய முட்டாளாக நான் மாறிப்பேன், நினச்சி பார்க்காத இடத்துக்கு நான் மௌத்தாவின பூரா போயிட்டிப்பேன். நான் இவ்வளோ காலமும் 5 வக்தும் தொலையாளி, அவர் நான் இவ்வளோ காலமும் கஷ்டப்பட்டது வீணாக போயிட்டிக்கும்னு சொல்கிறார். கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்துட்டான், அந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சான்னு சொல்லியே நினைவில்லை. அன்பா அந்த கண்ணியமான சகோதர பெரியார்களே, அன்றைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் எங்களோட முஸ்லீம்கள் தான், வேறு யாரும் இல்லை. சரியா அவர் அந்த கோச்சி பீரியில் போயிட்டு தலையை வச்சுட்டேன்னு சொன்னார். 15 நிமிஷமாக அவர் அப்படியே தான் நீந்தாராம், கோச்சி ஒன்றும் வரலன்னு சொன்னார். அன்பா அந்த கண்ணியமான அதுலேயும் அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி சொன்னார். என்னண்டா,
அது ராவ் 10 மணிக்கு போகிறோம் தான் நான் போயிட்டு வச்சேன். எனக்கு தெரிய 10 மணிக்கு போகிற ட்ரெயின் அன்றைக்கி வராதுண்டு. அல்லாஹ் என்னை அதுலேருந்து காப்பாற்றிட்டான்னு சொன்னார். அன்பா அது கண்ணியமானவர்களே, எவ்வளோ பெரிய மடத்தனம்! உலகத்தை படைச்ச ரப்பை வணங்கி கொண்டு கேட்டா தார ரப்புட கசானால எந்தொன்றும் குறைய போகிறது இல்லை. படைச்ச ரப்பு கேட்டா அள்ளி தரக்கூடியவன். அவனை வச்சுக்கொண்டு உசுறு தியாகம் செய்கிறேன், சூசைட் பண்ணுறேன்னு சொல்லி போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! அதுவும் களிமாவை சொல்லிக்கொண்டு எவ்வளோ பெரிய மடத்தனம்! பிரச்சனையை ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய மடத்தனம்! அன்பா அந்த கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, படைச்ச ரப்பு செல்றான் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து செல்றான், நபியே உங்கள்கிட்ட அல்லாஹ் எங்கேன்னு கேட்டா, ஏன் அடியார்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்டா, நீங்கள் சொல்லுங்கள் என்ன தெரியுமா? இதா சஅலக ஐபாதி அன்னி, என்னைய பற்றி என் அடியார்கள் வந்து என் ரப் எங்கன்னு கேட்டா நீங்கள் சொல்லுங்கள் என்ன தெரியுமா? இதா சஅலக ஐபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நான் அவன் கிட்ட தான் நீக்கிறேன்னு சொல்லுங்கள். ஃபஇன்னி கரீப் யார் சொல்கிற வார்த்தை? படைச்ச ரப்பு செல்றான். நீங்கள் எனக்கிட்ட துவா கேளுங்க, எனக்கிட்ட என்னோட பேசுங்க, நான் உனக்கிட்ட தான் நீக்கிறேன். ஃபஇன்னி கரீப், என்னத்துக்கு கிட்ட இருக்கிறேன்? உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, கேட்குறவங்களுக்கு எனக்கிட்ட கேட்குறவங்களுக்கு கொடுக்கத்தான் நான் கிட்ட இருக்கிறேன். நீ எனக்கிட்ட கேளு, நான் உனக்கிட்ட தான் நிற்கிறேன். நீ எனக்கிட்ட எதை கேட்டாலும் நீ யா அல்லாஹ்னு கையை தூக்கினா நான் உனக்கிட்ட தான் நிற்கிறேன், எந்த சந்தேகமும் இல்லை. فَلْيَسْتَجِيبُوا وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. என்னைய ஈமான் கொள்ளுங்க, என்கிட்ட கேளுங்க, அதுதான் சொல்யூஷன், வேறு எந்த ஒன்றுமே வரக்க போகிறது இல்லை. அன்பான கண்ணியமான சகோதர பெரியார்களே, எங்களுக்கு தெரியும் இந்த வேர்ல்டில் இத்தனை ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இஸ்லாமியர்கள்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதே மாதிரி எந்த ஒரு ஜென்ரேஷன் எடுத்தாலும், எந்த ஒரு ரிலிஜன் எடுத்தாலும், எந்த ஒரு ட்ரைப்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்குன்னு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த எந்த ஒரு ஹிஸ்ட்ரியிலையும் அவங்களோட பிரசிடெண்ட்டோ இல்லாட்டி அவங்களோட யாராக இருந்தாலும், அவங்களுக்கு பொறுப்பு போடப்பட்ட யாராக இருந்தாலும் நடு ஜாமத்தில் கதவை தட்டி உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா, உங்களோட தேவைக்குன்னா சொல்லுங்கள், இது என்னோட பொறுப்பு தான் நான் உங்களுக்கு செஞ்சு தாரது, உங்களுக்கு தேவைக்குன்னா சொல்லுங்கள் நான் செஞ்சு தாரேன்னு சொல்லி யாரும் சொல்ல போகிறது இல்லை, சொன்னதில்லை, எந்த ஹிஸ்ட்ரியிலையுமே இல்லை இது வரைக்கும். அன்பா அந்த கண்ணியமான சகோதரி பெரியார்களே, படைச்ச ரப்பு செல்றான். படைச்ச ரப்பு ஒவ்வொரு நாளும் இரவுடைய நேரத்தில் 3/2 பகுதி கழிஞ்சதன் பின்னால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்குறான், எனக்கிட்ட கேட்குறவங்க யாரும் இல்லையா, எனக்கிட்ட கேட்குறவங்க யாரும் இல்லையா, உங்களுக்கு நான் தாரன். ஃபஹல் மி முஸ்தஃபிர், யாராவது பாவ மன்னிப்பு தேடுறீங்களா, உங்களோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அந்த பிரச்சனையை சொல்யூஷன் நான் தாரன், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட கேளு, நான் தாரேன். நீ மனிதர்கள், ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் கிட்ட போய்ட்டு கேட்டால் 1 டிப் 2 டிப் செய்வாங்க, 3வது டைம் அவங்க உன்னைய வெறுத்துருவாங்க. ஃபபாபுன் லா யுக்லக், படைச்ச ரப்புடைய பாப், படைச்ச ரப்புடைய கதவு எப்பயுமே மூடப்படாது. லா யுக்லக், மூடப்படாது, எந்த நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கேலும். துஆ கேட்குறதுக்கு, தௌபா கேட்குறதுக்கு மஸ்ஜிதுக்கு வரணும்னு தேவையில்ல, உது எடுக்கணும்னு தேவையில்ல. அன்பா அந்த கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, குறிப்பிட்ட டைமுக்கு தான் கேட்கணும்னு இல்லை, குறிப்பிட்ட டைம்கள் அது இன்னும் கபூல் ஆகிறதுக்குரியதே ஒழிய இந்த டைமில் கேட்டால் மட்டும்தான் கபூல் ஆகும்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. அன்பா அந்த கண்ணியமானங்களே, படைச்ச ரப்பு கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் நல்லா தூங்குகிறோம், ஆனால் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு முகம் கொடுக்கலா, ஃபேஸ் பண்ணலாம். எனக்குத்தான் இவ்வளோ பிரச்சனை, எனக்குத்தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாக்கியம் இந்த கலிமாவுடைய பாக்கியம், படைச்ச ரப்பு யாருன்றதை விளங்கக்கூடிய பாக்கியம், படைச்ச ரப்பை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்த எனக்கு இந்த பிரச்சனையை என் ரப்பு கிட்டேருந்து கேட்டு சால்வ் பண்ணிக்கொள்ளலாவா? அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 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 ப்ராப்ளமை மட்டும் நான் சொல்லலை, சொன்னால் அதுதான் மைண்ட் போகும். எனக்கு இருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹலாலான மார்க்கத்துக்கு உட்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம்,
சில மக்கள் வட்டிக்கு எடுத்துகிட்டு பிரச்சனைன்னு கொண்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அது அல்லாஹு ஆலம். அப்படி இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின். ஹராம் ஹலால் தெளிவான விஷயம். இவர் வேணுமுண்டு ஹராத்துக்கு பேய்த்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு சொல்கிறது அந்த ஹராத்தை விட்டு தௌபா செஞ்சு வெளியே வராமல் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அன்பா அந்த கண்ணியமான சகோதர பிரியார்களே, நல்ல விளங்க வேணும். என் ரப்பு என்னைய கையிட போகிறது இல்லை. என் ரப்பு நான் அவன்கிட்ட கேட்குறது விரும்புகிறவன். நான் கேட்குற ஒவ்வொன்றையும் எனக்கு எது சரியோ அது எனக்கு தெரிஞ்ச விதத்தை விட படைச்ச ரப்பு எனக்கு தார விதம் 100% பொருத்தமாக இருக்கும். இதுதான் உண்மை. எனவே கண்ணியமானவர்களே, சொன்ன வந்த விஷயம் என்னென்னா, எனக்கு வார பிரச்சனைகளை நான் ரப்பிட்ட தான் முரண்பாடு செய்யணும். பிரச்சனை இல்லாமல் யாரும் இருக்க போகிறது இல்லை. ஈவன் அது அனிமல்ஸாக இருந்தாலும் மிருகங்களுக்காக இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்குது. அன்பாந்தவர்களே, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற முறைத்தான் எங்களோட மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தருது. எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களோட பிரச்சனைகளை படைச்ச ரப்பிட்ட பொறுப்பு கொடுத்து அவனையே பின்பற்றி வாழும்படி எனக்கும் அவளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக தருவானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் குத்தம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் தப்பு தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சு மறைச்சி நன்மையாக மாற்றி தந்துரியா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு உலக முஸ்லீம்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஃபிலஸ்தீன் மக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். கஸா மக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா விதமான அமைதிகளை கொடுத்துரியா அல்லாஹ். அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துரியா அல்லாஹ். குடிப்பானத்தை கொடுத்துரியா அல்லாஹ். நிம்மதியை கொடுத்துரியா அல்லாஹ். முழு உலகத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லிமான முக்மினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். தொழுகையை நசீபாக்கிறியா அல்லாஹ். நீ கட்டாயமாக்கின அனைத்து விஷயங்களையும் நாங்கள் எடுத்து நடக்கிறதுக்கு தௌஃபீக தந்திரியா அல்லாஹ். எல்லா விதமான பிரச்சனைகள் பலாய் முசீபத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா விதமான கஷ்டங்கள் கவலைகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா விதமான துன்பங்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். என்ன பிரச்சனை வந்தாலும் யா அல்லாஹ் நீ எங்களோட ஈக்கிறாய் என்ற தைரியத்தை தந்திரியா அல்லாஹ். என்ன பிரச்சனை ப்ராப்ளம் வந்தாலும் யா அல்லாஹ் உனக்கிட்ட அழுந்து தொழுந்து உனக்கிட்ட கேட்கக்கூடிய தௌஃபீக தந்திரியா அல்லாஹ். எல்லா பிரச்சனையும் உனக்கிட்ட முரண்பாடு செஞ்சு இல்லாமக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட சக்கராத்தை லேசாக்கிறியா அல்லாஹ். கபரில் வெளிச்சத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் கபரில் நிம்மதியான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கிறியா அல்லாஹ். நரகத்தை ஹராமாக்கிறியா அல்லாஹ். நரகம் மீக்கிற திசையை கூட ஹராமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்துல என்னோட துஆக்கள் எல்லாம் கேட்கலையோ கேட்க மறந்தோமோ ரப்பே, அந்த துஆக்கள் அனைத்தையும் கேட்டதாக கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். வஸல்லில்லாஹு அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.